தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். என் மகள் பள்ளியில் எனக்காக காத்திருக்கிறாள். இந்த பைக்கை சுத்தம் செய்து கொடுங்கள். நான் அவளை அழைத்து வர செல்ல வேண்டும். அவளை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் அண்ணா, இந்த பைக் மிகவும் அழுக்காக இருக்கிறது. இதன் டயர்களில் நிறைய சேரும் சகதியும் ஒட்டி இருக்கிறது. இதை சுத்தம் செய்வது மிகவும் கடினமாக தெரிகிறது. பரவாயில்லை, நீ கவலைப்படாதே. உன் உழைப்புக்காக நான் கண்டிப்பாக கொஞ்சம் பணம் தருவேன். ஆனால் அண்ணா, இதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? ராஜிலி, என்னை மன்னித்து விடு. உனக்கு கொடுக்க என்னிடம் அதிகம் எதுவும் இல்லை. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. உங்கள் கஷ்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நானும் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். நேற்றுதான் என் அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இப்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நானும் மிகவும் கஷ்டப்பட்டு யூடியூபில் வீடியோக்கள் உருவாக்குகிறேன். ஆனால் எனக்கு போதுமான ஆதரவு கிடைப்பதில்லை. ராஜிலி, நீ கவலைப்படாதே. இந்த பைக்கை நீ நன்றாக சுத்தம் செய்து கொடுத்தால் இந்த வீடியோவை பார்க்கும் மக்கள் நம்முடைய உழைப்பை கண்டிப்பாக மதிப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் வீடியோவை லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள், அழகான கருத்துக்களையும் பதிவிடுவார்கள். சரி அண்ணா, நான் என்னால் முடிந்த அளவு முழு உழைப்பையும் போட்டு இந்த பைக்கை சுத்தம் செய்கிறேன். நீங்கள் உங்கள் மகளை பற்றி கவலைப்பட வேண்டாம்.